நான் கானகம் ஹவுசிங் போர்டுன்னு வந்திருக்கேன். என் பேர் வளர்மதி. நான் வந்து 8 வருஷமா குழு நடத்திட்டு இருக்கேன். இப்போ வந்து இவங்க நான்சி செந்தில்குமார்ன்றவங்களும், மரிய சுவாதின்றவங்களும் ஒரு 2, 3 லோன் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பேங்க் மூலியமா. இப்போ என்னோட பேங்க் ப்ரூஃப் வச்சுட்டு நான் ஏஎல்எஃப்னு ஒரு லோன் பண்ண போறேன். அந்த லோன் மூலியமா வந்து உங்களுக்கு ஒரு லோன் காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு காசை கட்டி எங்களை இது பண்ணாங்க. பேங்க்லயும் வந்து பேங்க் ஆதம்பாக்கம் பிரான்ச் ஐஓபி பிரான்ச்ல வந்து 17 லட்சம் ரூபாய் லோன் எங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. எங்க அக்கௌண்ட்ல விழுந்த காசை எங்களை வச்சே வித்ட்ரா பண்ணி அவங்க கையில வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு எதுவும் பேசவே இல்லை. பொண்ணு நிச்சயார்த்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாக்கு சொல்லி எங்களுக்கு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1.5 மாசம் கழிச்சு நாங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணதால எங்களுக்கு 4 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. மீதி 13 லட்சம் கேட்கும்போது அவாய்ட் பண்ணிட்டே வராங்க. ஃபோன் எடுக்க மாட்டாங்க. நான் கட்சியில் இருக்கேன், பொறுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. எங்கே போனாலும் எங்களை ஆள் வச்சு மிரட்டுற மாதிரியே பேசுகிறாங்க அவங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம். அங்கே பார்த்தா கம்ப்ளைண்ட் எடுக்காம வந்து எங்களுக்கு வந்து பொருளாதார குற்றவியல் பிரிவுக்கு போங்க, நாளைக்கு போங்க, இன்னைக்கு சண்டே லீவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாமே 14 பேரும் கஷ்டப்படுற ஃபேமிலி. கொஞ்சம் பார்த்து இந்த அரேஞ்ச் பண்ணி வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். இதனால உங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்கு? சார் எங்களால பேங்க்ல வந்து இஎம்ஐ கட்ட முடியல. பேங்க் ப்ரெஷர் பண்றதால எங்களால இஎம்ஐ கட்ட முடியல. இவங்க காசு வாங்கி வச்சதால எங்களால காசு கட்ட முடியல. 14 பேர் இருக்காங்க சார்.